இந்த டீ கடைங்களாம் சுட சுட போகிறாங்க. இந்த வாசனைக்காகவே அதை சாப்பிடணும்னு டெம்டேஷன் தூண்டும். அதை இன்னைக்கு வீட்டை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நிஜமாகவே செம சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், 1/2 கப் பொடிச்ச ரவை, 3 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட், 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை. இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்று சேர ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுமே இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுடுவோம். நெய்யை நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்படி எடுத்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா ஷேப் நிற்கணும், உதுத்து விட்டால் உதுந்துடணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. மறுபடியும் செய்கிறேன். இந்த அளவுக்கு பிடிச்சி உதுத்தா உதுந்துடணும். இந்த அளவு வந்ததுமே இதில் நான் 1 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்க்குறேன். உங்ககிட்ட எந்த எள் இருக்கோ தாராளமாக அதை சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணையுங்க. ஏன்னா நீங்கள் சக்கரை பொடிச்சு சேர்த்துருக்கனால நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா தெளித்து விட்டு பிணைஞ்சு விடணும். இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சா போதுமானது. இப்போ இதை ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் 2 உருண்டையாக பிரித்து தேய்க்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தூவி விட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா கொஞ்சம் தடிமனாக திரட்டிக்கோங்க. ரொம்ப சன்னமாக திரட்டக்கூடாது. இது நல்லா தடிமனாக திரட்டினாதான் எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது நல்லா உப்பி வரும். இந்த அளவுக்கு தடிமன் இருந்தால் போதுமானது. நான் ஷேப்காக இந்த குட்டி பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஷேப்க்கு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு நான் ஷேப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன விதமான டிசைன் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ தாராளமாக கொடுத்துக்கலாங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்துலேயுமே செஞ்சு வச்சிடலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஒரு அகலமான வடை சட்டியில் எண்ணெயை சேர்த்துக்கிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சி இருக்கணுங்க. இதை போட்டதுமே கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா கருகிடும். ஸோ அளவாக திட்டமாக மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுமானது. நிறைய சேர்த்தோன்னா எண்ணெயோட டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னா நல்லா உப்பி வராது. ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பிட்டு இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த சலசலப்பெல்லாம் அடங்குனதுமே இந்த மாதிரி எடுத்து ஒரு சன்னியில் போட்டுல எண்ணெய்லாம் நல்லா வடியட்டும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே பொரிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளோதாங்க. நிஜமாக வீட்லேயே செம சூப்பரான டீ கடை பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சுங்க. செம அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் தான்.